அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் விருதுநகருக்கான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நேற்று இரவு இந்த ரிசல்ட் வந்துச்சு. ஸோ விருதுநகர் மாவட்ட நண்பர்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உடனடியாக உங்களுடைய லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இதில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்டத்திற்கு. அதே மாதிரி 12 மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் வந்துருச்சு. இன்னும் 11 மாவட்டங்களுக்கான ரிசல்ட் மட்டும்தான் வரும். அதே மாதிரி அடுத்தடுத்து ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? நீங்கள் இதுக்கப்புறம் இன்னும் எப்போ ஒரு ரிசல்ட்டு, எப்போ டிலே ஆகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். பெரும்பாலும் ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் நேற்றும் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட் மந்த் எண்டு வரை அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் நேற்றே ஒரு ரிசல்ட் கொடுத்தது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். சரி, ஓகே. விருதுநகர் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் செலக்டான கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்டு ரிமார்க்ஸில் செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வித் எல்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் எல்ட் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய வித் எல்டு இருக்குங்க இந்த விருதுநகர் மாவட்டத்தில். ஸோ வித் எல்ட் இருக்கக்கூடிய நபர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதை அதற்கான விளக்கம் கொடுக்கணும். அதுக்கான சரியான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். சரி, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதற்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் அந்த வித்தில் இருக்கக்கூடியவங்க. அதுக்கு பிறகு நீங்களும் செலக்டட் ஆகிடுவீங்க. அதாவது நீங்களும் செலக்டட் கேண்டிடேட் தான். வித்தில் அப்படின்னாக்கா ஏதோ ரிஜெக்டாக அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வேணாம். அந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செலக்டட் தான். என்ன வித்தில் அப்படின்றது சரியான அந்த தேவையான டாக்குமெண்ட்டுக்கான விளக்கமோ அல்லது தேவையான சர்டிஃபிகேட்ஸோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேக்கருக்கான லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பேக்கருக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி வித்தில் நிறைய வந்திருக்குங்க. ஸோ வித்தில் இருக்கிறவங்க யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்களும் செலக்டட் தான். உங்களுக்கு தேவையான அந்த சர்டிஃபிகேட்ஸு உங்களுடைய அந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸில் சில கிளாரிட்டி டவுட்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் வித்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சப்மிட் பண்ணி உடனடியாக சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற தகவலை சொல்லிக்கிறேன். ஸோ செலக்டான எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே மாதிரி ரிசல்ட்டும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்த மாவட்ட ரிசல்ட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.